கோபேக் மோடினாங்க. தமிழ்நாடு வெல்கம் மோடின்னு சொல்லுது. நீ எவ்வளோக்கு எதிர்க்கிறீங்களோ அவ்வளோக்கு அவரும் வராரு, மக்களும் விரும்ப தொடங்கிட்டாங்க. இப்போ நாளைக்கு ஜூன் 4th அப்புறம் தெரிய போகுது மோடியோட பாப்புலாரிட்டி தமிழ்நாட்டில் இந்த லெவலில் இருக்குன்னு. காலையில் டெல்லியில் நியூஸ் கிடைச்சது. அவர் செக்ரட்டரி கூப்பிட்டு சொன்னாராம், இந்த 3 நாளும் நான் நீராகாரம் தான் சாப்பிட போகிறேன். இளநீர், பால், மோர், அப்புறம் கஞ்சி வைங்க. தரையில் தான் படுத்துக்க போகிறேன். கட்டில் ஏசி ரூம் ஒன்றும் கிடையாது. நான் காத்தோட்டமாக தரையில் படுத்துக்க போகிறேன். செக்ரட்டரிட்ட ஃபோனை கொடுத்து நீ ஃபோனை வச்சுக்கோ, ஃபோன் இல்லாமல். இது ஒரு தியானங்க. வீரத்துறவி சுவாமி விவேகானந்தர் இருக்கிற இடத்துல இப்போ இருக்கிற கரண்ட் இந்தியாவோட வீரத்துறவி நரேந்திர மோடி போய் தியானம் பண்ணுறதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? வெஸ்ட் பெங்காலில் இந்த வாட்டி மம்தா மேலே ரொம்ப கோவப்பட்டாங்க மக்கள். ரொம்ப கடுமையான எனக்கு கிடைச்ச தகவல் அறிக்கைப்படி மம்தாவுக்கு இந்த வாட்டி ரொம்ப பெரிய பலத்த சேதாரம் ஏற்பட போகிறது உறுதி. கெஜ்ரிவாலோட தப்பிச்சிருவார், அந்த சிம்பத்தி வேலை தப்பிச்சிருவார். அவருக்கு 2-3 சீட்டு வந்துடும் டெல்லியில். ஆனால் வெஸ்ட் பெங்காலில் அவங்க நினச்ச அளவுக்கு வரப்போகுது இல்லை. அது அவங்களே புரிஞ்சுட்டாங்க. இந்த 3rd term மோடி விஸ்வரூபம் எடுக்க போகிறார். விஸ்வரூபம் மட்டும் இல்லை, நரசிம்ம ராவ் தான் எடுக்க போகிறார். குடலை கிழிக்க போகிறார். தப்பு பண்ணுறவன், ஊழல் பண்ணுறவன், பணம் வாங்கினவன், ஏமாத்துறவன், ஜனங்களை ஏமாத்துறவன் எல்லாரும் கிழிச்சு தொங்க போட்டு மாலையாக போட்டுக்க போகிறார். அதுக்கு அண்ணாமலை கூட இருந்து உதவி பண்ண போகிறார் நான் நினைக்கிறேன். ஒரு டிவியில் பெருமாள் தாயார்னு சொல்கிறதுக்கு போல பெருமாள் அம்மன்னு சொல்லிட்டாங்களாம். ஜெயலலிதா ஃபோன் போட்டாங்களாம் அந்த நியூஸ் எடிட்டருக்கு, தம்பி பெருமாள் அம்மன் இல்லை, பெருமாள் தாயார். என்ன தப்பாக நியூஸ் படிக்கிற, ஒழுங்காக படி. நான் தான் ஜெயலலிதா ஃபோனை வச்சாங்களாம். அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் அந்த அம்மாவுக்கு. ஜெயலலிதா இந்துத்துவவாதி இல்லைன்னா வேற யாருமே கிடையாது. அவங்க பீரியடில் இந்து மத கட்சியை விட ஜாஸ்தி இந்து மதத்தை பாராட்டினவங்க. இன்னும் சொல்லப்போனால் அப்போ இருந்த பிஜேபியை விட இந்து மதத்தின் மீது அக்கறை கொண்டவர் ஜெயலலிதா அப்படின்னு நான் சொல்லுவேன். காங்கிரஸ் 50 முடக்கப்படும், அதுக்கு மேலே வாய்ப்பு இல்லை. என கேட்டால் 1ஆம் தேதி யார் பிரதமரான மீட் பண்ணி போடுறீங்களே, அதில் ராகுல் காந்தி பேர் சொல்லுவீங்களான்னு டவுட்டாக இருக்குது. அந்த கேரண்டி உங்களால் இந்தி கூட்டத்தில் கொடுக்க முடியுமா? அந்த கேரண்டி இவர் தான் அடுத்த பிரதமராக வர முடியுமா? ரெண்டுமே கொடுக்க முடியாது. அவர் கொடுக்க முடியாத போது 1ஆம் தேதி மீட்டிங் ஒரு காமெடி பீஸ் தவிர என்ன ஆகுதுன்னு எனக்கு தெரியல. TNews24 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய விவாத மாடியில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். பிரதமர் மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா தமிழகத்துக்கு இன்று முதல் 3 நாட்கள் பயணமாக வந்திருக்காரு சார். கன்னியாகுமரியில விவேகானந்தர் மண்டபத்தில் தியானம்லாம் பண்ணிருக்கிறார். திமுக கட்சியில பார்த்தீங்கன்னா விமர்சனம்லாம் பண்ணிட்டு வராங்க பிரதமர் மோடியின் பயணம் குறித்தும், பிளஸ் கருப்பு கொடிலாம் காட்டிட்டு வராங்க. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க சார்? பிரதமர் இந்தியாவுக்குள்ள வரத்துக்கு உரிமை இல்லைன்னா யாருக்கு உரிமை இருக்குன்னு எனக்கு தெரியல. அவர் தேர்தல் பிரச்சாரம் பண்ண வந்தீங்கன்னா கோட் ஆஃப் கான்டாக்ட்னு சொல்லலாம். அவர் தியானம் பண்ண வர்றார். அதுவும் அவர் பாட்டுக்கு அமைதியாக வந்துட்டு போகிறார். கட்சியோ ஆர்ப்பாட்டமோ பப்ளிசிட்டியோ கேமராவோ டிவி சேனலோ அவர் சொல்லிட்டாராம், எந்த கட்சிக்காரனும் வரக்கூடாது, எந்த அதிகாரம் வரக்கூடாது, கலெக்டர் வரக்கூடாது, யாரும் வழி அனுப்பக்கூடாது, வரக்கூடாது. எனக்கு விவேகானந்தா கேந்திராவில் இருக்க ஒரு 4 பேர் உதவிக்கு இருந்தால் போதும். அதோட ஒரு விஷயம், இன்னைக்கு காலையில் டெல்லியில் நியூஸ் கிடைச்சிது. அவர் செக்ரட்டரி கூப்பிட்டு சொன்னாராம், இந்த 3 நாளும் நான் நீராகாரம் தான் சாப்பிட போகிறேன். இளநீர், பால், மோர், அப்புறம் கஞ்சி வைங்க. தரையில் தான் படுத்துக்க போகிறேன். கட்டில் ஏசி ரூம் ஒன்றும் கிடையாது. நான் காத்தோட்டமாக தரையில் படுத்துக்க போகிறேன். செக்யூரிட்டிலாம் ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி நில்லுங்க. யாரும் ஃபோனை செக்ரட்டரிட்ட கொடுத்துட்டாராம். செக்ரட்டரிட்ட ஃபோனை கொடுத்து நீ ஃபோனை வச்சுக்கோ, ஃபோன் இல்லாமல். இது ஒரு தியானங்க. வீரத்துறவி சுவாமி விவேகானந்தர் இருக்கிற இடத்துல இப்போ இருக்கிற கரண்ட் இந்தியாவோட வீரத்துறவி நரேந்திர மோடி போய் தியானம் பண்ணுறதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வருது? இதனால் இந்தியாவுக்குள்ளே அவர் ஏதாவது தீவிரவாதம் பற்றி பேசுகிறாரா, இல்லை பாகிஸ்தான் ஆதரித்து பேசுகிறாரா, சைனாவை ஆதரித்து பேசுகிறாரா, இல்லை அவங்களுக்கு ஆதரவாக ஏதாவது போராட்டம் பண்ணுறாரா? அவர் பாட்டுக்கு தியானம் பண்ணிட்டு போகிற அது கூட வரக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்னு புரியல. இது நீங்கள் எதிர்க்கு கோபேக் மோடினாங்க. தமிழ்நாடு வெல்கம் மோடின்னு சொல்லுது. நீ எவ்வளோக்கு எதிர்க்கிறீங்களோ அவ்வளோக்கு அவரும் வராரு, மக்களும் விரும்ப தொடங்கிட்டாங்க. இப்போ நாளைக்கு ஜூன் 4th அப்புறம் தெரிய போகுது மோடியோட பாப்புலாரிட்டி தமிழ்நாட்டில் இந்த லெவலில் இருக்குன்னு. அதிகமாகுமே தவிர குறையாது. நீங்கள் கொள்கை பிரகாரம் எதிர்த்தீங்கன்னா ஜனங்க உங்கள் பக்கம் நியாயம் இருக்குன்னு உணர்வாங்க. நீங்கள் கொள்கையே இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு அவர் வரக்கூடாது, தமிழ்நாடு பாகிஸ்தானில் இருக்க மாதிரியும், தமிழ்நாடு இலங்கையில் இருக்க மாதிரியும், அவர் வரத்துக்கு விசா வாங்கிட்டு வரா மாதிரியும் எத்தனை தடவை ராஜீவ்காந்தி வந்திருக்காரு, இந்திரா காந்தி வந்திருக்காங்க, நரசிம்மராவ் வந்திருக்காரு, மன்மோகன் சிங் வந்தது இல்லையா? அப்போ கூட தான் எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ பிரதமர் அவர் பாட்டுக்கு அவர் வேலையாக வர்றாரு, அவர் பாட்டுக்கு போகிறார்.
உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு அவரால் செக்யூரிட்டி பந்தோபஸ்து கூட கிடையாது. நீங்கள் போலீஸை வரவானன்ட்டார் அவர் பாட்டு உட்காந்துருக்க போகிறாரு. இது அரசியல் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்படி தான் அரசியல் பண்ணக்கூடாது. இது என்ன, இது ஏன் மோடி வராது தெரியுமா உங்களுக்கு? 1960 காலகட்டங்களில் குருஜி கோல்வால்கர் அந்த இடத்துல விவேகானந்தருக்கு ஒரு மணிமண்டபம் கட்டணும்னு ஆசைப்பட்டார். ஏன்னா விவேகானந்தர் தியானம் பண்ண இடம் அது பாதி பேருக்கு தமிழ்நாட்டில் அப்பவே தெரியாது. 1960 ஏன்னா காங்கிரஸ் அரசாங்கம் சரி அவங்களுக்கு செங்கோலே தூக்கி போட்டவங்க, வாக்கிங் ஸ்டிக்கிங் தூக்கி ரோட்டில் போட்டவங்க. விவேகானந்தர் அது நமக்கு என்ன, அவங்க காந்தி மட்டும்தான் முக்கியம், வேறு எந்த தலைவரும் எங்கள் ஊர் முழுக்க காந்தி சிலை வைப்பாங்க, வேறு சிலை வைக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன கிடையாது. விவேகானந்தரில் பொருட்டு இல்லை. குருஜி கோல்வால்கர் சொன்னாலும் விவேகானந்தர் இருந்த இடம் புனிதமான இடம், இந்தியாவோட அடிநாதம், எண்ட் ஆஃப் இந்தியா. அங்கே ஒரு நினைவு மண்டபம் கட்டின விவேகானந்தருக்கு பெருமை சேர்க்கும்னு ஜவஹர்லால்கிட்ட போய் சொன்னாங்களாம். அவர் கேரே பண்ணல. இது என்னென்னா அப்போ ஆர்எஸ்எஸும் காங்கிரஸும் இணக்கமாக தான் இருந்தது. ஏன்னா நெஹ்ரு பீரியடில் குடியரசு தின ஊர்வலத்தில் ஆர்எஸ்எஸை பங்கேற்க வச்சது நெஹ்ரு தான். அப்போ அது இந்து கட்சியாக தெரியல, இந்து மத அமைப்பாக இல்லை, தேசிய அமைப்பாக பார்க்கப்பட்டது அந்த பீரியடில் ஆர்எஸ்எஸ். கோல்வால்கர் என்ன பண்ணார், ராணடையை கூப்பிட்டு எப்படியாவது இதை கட்டு அப்படின்ட்டாராம். ராணடை தமிழ்நாட்டில் பக்தவச்சலில் பார்த்தார், காமராஜரை பார்த்தார், அண்ணாதுரையை பார்த்துருக்காரு. அவங்களாம் சொல்லலை எனக்கு தெரியாது, நீங்கள் நெஹ்ரு போய் கேளுங்க, அவர் முடிவு பண்ண தான் பண்ண முடியும். ஏன்னா மதக்கலவரம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ராணடே சொன்னாலும் என்னங்க மதக்கலவரம் வரதுக்கு விவேகானந்தர் இந்தியாவோட துறவி, அது இந்து மதத்தை பற்றி பேசினா சிகாகோவில் வேறு விஷயம். ஆனால் அவர் எல்லா மதத்தையும் சப்போர்ட் பண்ணுறவர் தான், எந்த மதத்துக்கு எதிரானவர் இல்லை அப்படின்னு சொல்லி விட்டாங்க. இது என்ன போச்சு, கொஞ்ச நாளில் டெல்லி இது என்ன பண்ணுறது தெரியாமல் முழிக்கும் போது அப்போது மத்திய அரசாங்கத்தில் ஒரு அமைச்சராக அந்த வெஸ்ட் பெங்காலை சேர்ந்த ஒரு கடுமையாக எதிர்த்தார். ராணடே நேராக வெஸ்ட் பெங்காலுக்கு போனார், மக்கள்கிட்ட பேசினார். உங்கள் வெஸ்ட் பெங்காலில் இருக்க ஒரு அமைச்சர், நெஹ்ரு கேபினெட்டில் இருக்கவர், விவேகானந்தருக்கு நினைவாலயம் அமைக்கக்கூடாதுங்கிறார், வங்காள மக்களை நியாயமாக கேளுங்கன்ட்டார். ஏன்னா வங்காளத்தில் மட்டும்தான் விவேகானந்தரும் ராமகிருஷ்ணனும் கடவுளாக போற்றப்படுகிறார்கள். ராமகிருஷ்ணா மடத்தோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கிறது கல்கட்டா தான் தலைமையகம் ராமகிருஷ்ணா மடத்தை. சுவாமி விவேகானந்தரும் ராமகிருஷ்ணனும் சாரதா தேவி இருந்த இடம் கல்கட்டா. அங்கே மக்கள் இப்போ விடுங்க 1960 அவ்வளோ கடவுள் பக்தி. அந்த மந்திரியை தூக்கி போட்டு பந்தாடிட்டாங்க. அவர் நெஹ்ரு காலில் போய் விழுந்தாராம், எங்கள் ஊருக்குள்ளேயே போக முடியல எங்களால் அப்படின்னாராம். ஏக்நாத் ராணே என்ன பண்ணார், நேர வெஸ்ட் பெங்காலில் போய் உங்கள் ஊர் மத்திய அமைச்சர் சுவாமி விவேகானந்தருக்கு கன்னியாகுமரியில் நினைவுடை கட்டக்கூடாதுங்கிறாரு, வங்காள மக்களை நீங்கள் முடிவு பண்ணுங்கன்றார். அந்த அமைச்சருக்கு எதிராக போராட்டம் வெடிக்க தோன்றிடுச்சு. அவர் நெஹ்ரு காலில் போய் விழுந்தார், என்னை காப்பாற்றுங்க, எங்கள் ஊருக்குள்ளே போக முடியல என்னால், இவர் ஆர்எஸ்எஸ் இந்த மாதிரி பண்ணி விட்டான்னு. அவர் என்ன பண்ணாரா, ராணடே ஒரு 300 எம்பிகிட்ட கையெழுத்து வாங்கிட்டார் அங்கே விவேகானந்தர் கட்டணுன்னு. நெஹ்ரு டேபிளில் கொண்டு போய் போட்டாராம். அப்போ இந்த மாதிரி கிடையாது, 350 என்னமோ தான் சீட்டு, நீங்கள் போடலன்னா உங்கள் அரசாங்கமே கவுந்துருன்ட்டாராம். நெஹ்ரு பார்த்தா இதனால் வம்பா பக்தவத்தில் கூப்பிட்டு கொடு இடத்த கொடு அப்படின்ட்டாராம். விவேகானந்தர் மணிமண்டபம் வந்த வரலாறு இதுதான். இது மட்டும் ஆர்எஸ்எஸ் ஜன்சங் இல்லைன்னா 1970 விவேகானந்தரோட சொசைட்டி வந்தது. அங்கே யோகா கற்றுக் கொடுக்குறாங்க, தியானம் கற்றுக் கொடுக்குறாங்க, குழந்தைகளுக்கு பகவத்கீதா நல்ல விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. ஸோ இங்கிருந்து தான் ராம ஜென்மபூமியோட ஸ்பார்க் ஆரம்பித்த இடம் விவேகானந்தர் மணிமண்டபம் தான். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான விவேகானந்தர் இருந்து தியானம் செஞ்ச இடத்துல ஒரு பிரைம் மினிஸ்டர் உட்காந்து தியானம் செய்கிறதுல என்ன பிரச்சனை? அவர் அங்கே ஏதாவது எழுத போகிறாரா, ஃபவுண்டேஷன் லைட் பை நரேந்திர மோடின்னு கல்ல வைக்க போகிறாரா? அவர் பாட்டுக்கு வர்றார், தலையில் உட்கார போகிறார், கஞ்சி குடிக்க போகிறார், ஒரு இளநீர் வேணும்னு கேட்டாராம், இளநீர் மட்டும் 10 வாங்கி வைங்கன்னு. இளநீரை குடிச்சிட்டு அவர் பாட்டு தியானம் பண்ணிட்டு போகிறார். இது என்ன பிரச்சனை? நீங்கள் பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனை, நீங்கள் எந்த அளவுக்கு மோடியை எதிர்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் அவரை வாரி அணைக்க போகிறாங்கிறது தான் உண்மை. இப்போ மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா ஒரு இந்துத்துவ தலைவர் அப்படின்னு சொல்லி பேசினது அதிமுகவிடையே ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு சார். அவர் அண்ணாமலை மீது விமர்சனமாக வச்சு பேசுகிறாங்களே, உங்களோட பார்வை என்ன சார்? டிசம்பர் 15 1992, டிசம்பர் 15 1992 இந்தியா டுடேயில் நான் தலைமை நிருபராக இருந்தபோது எனக்கு ஒரு பேட்டி கொடுத்தாங்க ஜெயலலிதா. அது எனக்கே தெரியாமல் யாரோ எடுத்து வாட்ஸ்அப்பில் எல்லாம் போட்டுட்டு சுற்றிட்டு வருது. அதில் என்ன சொல்லியிருக்காங்க, மை கிரிட்டிசிசம் இஸ் ஆல்வேஸ் பீன் பேஸ்ட் ஆன் இஷ்யூஸ். அதில் சொல்லியிருக்காங்க, they should create a congenial atmosphere for the கர் சேவையை ஆதரித்து பேசியிருக்காங்க.
என்னோட கருத்துக்கள் எல்லாமே கொள்கையின் பேசிஸ் தான், அடிப்படையை பேசிஸ் தான். நான் வந்து ராம ஜென்மபூமி வரக்கூடாதுன்னு சொல்ல. ராம ஜென்மபூமி இந்து மக்களின் மெஜாரிட்டி, ஐ ஹவ் ஒன்லி செட் ஃபீலிங்ஸ் ஆஃப் த மெஜாரிட்டி ஷுட் பி ரெஸ்பெக்டட். மெஜாரிட்டி மக்களின் நம்பிக்கை காப்பாற்றப்படணும். அண்ட் தேர் ஷுட் பி எ டெம்பிள் தேர், அங்கே ஒரு கோயில் வரணும் அப்படின்னு 1992 ஜெயலலிதா பேசியிருக்காங்க. இதோட மட்டும் இல்லை, we have to safeguard the minorities. மைனாரிட்டி மக்களும் பாதுகாக்கணும்னு பேசியிருக்காங்க. அவங்க மைனாரிட்டி மக்களுக்கு அகெயின்ஸ்ட் இல்லை. மெஜாரிட்டி ஹஸ் த ரைட் அண்டர் த கான்ஸ்டியூஷன். மெஜாரிட்டி மக்களுக்கு உரிமையை மறுக்கிற தகுதி மைனாரிட்டி கிடையாது. மைனாரிட்டிக்கு இருக்கிற உரிமை மைனாரிட்டிக்கு, மெஜாரிட்டி இருக்கிற உரிமை மெஜாரிட்டிக்கு. இது தாங்க ஜெயலலிதா என்கிட்ட கொடுத்த பேட்டி. இதில் அண்ணாமலை என்ன மாற்றி சொன்னார்னு சொல்லுங்கள். கார்சேவா ஒன்றுன்னு சொல்கிறது இந்துத்துவம் இல்லையா? கார்சேவா ஆதரிக்கிறது இந்துத்துவம் இல்லையா? வீரமணி, வீர பெண்மணின்னு அவார்டு கொடுத்தீங்க ஜெயலலிதாவுக்கு, திராவிட கழக வீரமணி. எப்படி பிராமண் லேடிக்கு வீர பெண்மணி அவார்டு கொடுத்தீங்க சொல்லுங்க? கரசேவை ஆதரித்து அதே நேரத்தில் அதே பீரியடில் வீரமணி, வீர பெண்மணின்ற அவார்டை கொடுத்தீங்க ஜெயலலிதாவுக்கு. நீங்கள் இப்போ திட்டுறதெல்லாம் பிராமினை, கொடுக்கறது பிராமின் சீஃப் மினிஸ்டர். ஸோ இது என்ன சொல்ல வரேன்னா, ஜெயலலிதா அவங்க கொள்கையில் கரெக்டாக இருந்தாங்க. ஸ்ரீரங்கத்துக்கு யானை கொடுக்கறதா இருந்தாலும் சரி, கோயில்களுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, மகாமக குளத்தை குளிக்கிறதா இருந்தாலும் சரி, அவங்க என்றைக்குமே தங்களை இந்து மத ஆர்வலராக காட்டி கொண்டார்கள். ஒரே ஒரு ஆப்ரேஷன் சங்கராச்சாரியார் மேட்டர், அது வந்து அதுக்கும் மதத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. ஜெயலலிதா கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. இது மத சம்பந்தம் இல்லை, சட்ட ஒழுங்கு பிரச்சனை. எனக்கு சங்கராச்சாரியர் மேலே கோபம் கிடையாது, பர்சனல் எனிமிட்டி கிடையாது, விரோதம் கிடையாதுன்னு கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. இறந்து போன பத்ரிநாத்தையே சொல்லிட்டாங்களா அவங்க, டாக்டர் பத்ரிநாத். எனக்கும் அந்த அவர் பெரியவருக்கும் எந்த கோபம் கிடையாதுன்னு. ஸோ ஜெயலலிதா வாழற வரைக்கும் அவரை ஒரு இந்து மத ஆர்வலராக காட்டிக்கொண்டார். நெற்றியில் நாமம் போடுவார். இதை விட என்னங்க போனோம்? ஒரு டிவியில் பெருமாள் தாயார்னு சொல்கிறதுக்கு போல பெருமாள் அம்மன்னு சொல்லிட்டாங்களாம். ஜெயலலிதா ஃபோன் போட்டாங்களாம் அந்த நியூஸ் எடிட்டருக்கு, தம்பி பெருமாள் அம்மன் இல்லை, பெருமாள் தாயார், என்ன தப்பாக நியூஸ் படிக்கிற, ஒழுங்காக படி. நான் தான் ஜெயலலிதான் ஃபோனை வச்சாங்களாம். அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் அந்த அம்மாவுக்கு. அவங்க வீட்டில் வேத பாடசாலையிலேருந்து வந்து வேதம் படிப்பாங்க, 4000 திவ்ய பிரபந்தம் படிப்பாங்க. அகஸ்தியர் கோயிலோட சீஃப் ப்ரீஸ்ட்டு டெய்லி அங்கே போய் பூஜை பண்ணுவார். எனக்கு தெரியும் அந்த ப்ரீஸ்ட்டு. அகத்தியர் கோயிலேருந்து டி நகர் தினம் அவங்க வீட்டில் போய் பூஜை பண்ணுவார். ஸோ கடவுள் தினம் ஜெயலலிதா 3 மணி நேரம் பூஜை பண்ணுவாங்க. யாருக்கு தெரியும்? 3 hours எவ்ரிடே இந்த மார்னிங் 6லேருந்து 9 அவங்களே உட்காந்து பூஜை பண்ணுவாங்க. வெள்ளியில் தங்கத்தில் எல்லாம் வச்சு பூஜை பண்ணி அபிஷேகம் பண்ணி, லக்ஷ்மி நரசிம்மர் மேலே அவ்வளோ ஒரு பிரியம், பார்சாரதி மேலே பிரியம். ஜெயலலிதா இந்துத்துவவாதி இல்லைன்னா வேறு யாருமே கிடையாது. அவங்க பீரியடில் இந்து மத கட்சியை விட ஜாஸ்தி இந்து மதத்தை பாராட்டினவங்க. இன்னும் சொல்லப்போனால் அப்போ இருந்த பிஜேபியை விட இந்து மதத்தின் மீது அக்கறை கொண்டவர் ஜெயலலிதா அப்படின்னு நான் சொல்லுவேன். சார், இப்போ தமிழக பாஜக சார்பில் மாநில நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் வந்து நடந்துச்சு சார். அதில் வந்துட்டு பல தகவல்கள் வெளியில் வந்திருக்கு. இந்த தேர்தலில் பணியாற்ற மீது கலையில் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பார்க்குறீங்க சார்? சரி, அண்ணாமலைகிட்ட பல தரவுகள் வந்திருக்கு. இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே 2 நாள் அண்ணாமலை ஓய்வு எடுத்துட்டு எல்லா 40 தொகுதியிலையும் காரியகர்த்தாள், ஆர்எஸ்எஸ் காரியகர்த்தாள், அடிமட்ட தொண்டர்கள், அவங்க பேரே தெரியாது, அவங்க ஜோல்னா போய் மாட்டிட்டு ஒரு சிறு போட்டு ஒரு வேஷ்டி கட்டிட்டு பாட்டு போயிட்டு இருப்பாங்க. அவங்க எந்த பலனோ கட்சியோ பதவியோ ஆர்எஸ்எஸ் தொண்டர்களாக எதையும் எதிர்பார்க்காதவங்க. ஒரு டீயை சாப்பிட்டு கட்சி வேலை பண்ண போவான், இயக்க வேலை பண்ணுவான். அவங்களெல்லாம் தேடி கண்டுபிடிச்சாராம். கூப்பிட்டு உங்கள் தொகுதியில் என்ன நடந்தது சொல்லுங்கள். அண்ணாமலை நீங்களே பேசுகிறீங்களா? நான் தான் அண்ணாமலை பேசுகிறேன், சொல்லுங்கள் என்ன நடந்தது. ஒரு அடிமட்ட தொண்டர்கிட்டேருந்து இன்புட்டை வாங்கியிருக்காரு. வாங்கி இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டு, டெல்லி ரிப்போர்ட்டு எல்லாம் கேதர் பண்ணி அவர் டேபிள் மேலே 40 தொகுதியில் நடந்த உள்ளடி வேலை, கட்சிக்கு எதிராக செயல்பட்ட வேலை, உண்மையாக உழைத்தவர்கள் யார், உழைச்சமாக நடித்தவங்க யார், கட்சி பணத்தை கரெக்டாக கொண்டு போய் தொண்டர்களிடம் கட்சிக்காரங்களுக்கு செலவு பண்ணது யார், லஞ்சம் இல்லை செலவு பண்ணது யார், அந்த பணத்தை ஆட்டையை போட்டது யார், பொறுப்பாளர்கள் யார் ஆட்டை போட்டாங்க, யார் யார் மிஸ்யூஸ் பண்ணாங்க, யார் யார் தேர்தல் பரப்புரைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஊட்டியில் போய் ரெஸ்ட் எடுத்தாங்க, அத்தையும் அவர் போலீஸ் அதிகாரி. அவர் இன்வெஸ்டிகேஷனில் கில்லாடி வாங்கி வச்சுட்டார். ஒரு காப்பி டெல்லிக்கு அமிச்சாராம். இதெல்லாம் நடந்திருக்கு, என்ன பண்ண சொல்கிறீங்க? டெல்லி சொல்லிச்சான், இனிமேல் 1 man ஆர்மி, நீங்கள் மட்டும்தான் தலைவர், தூக்குங்க எல்லாரையும் கூண்டோட கைலாச தூக்குங்க, புது டீம் கொண்டு வாங்க. ஏன் சொன்னால் அண்ணாமலை என்ன இந்த டீம் வச்சு வேலை செய்ய முடியாது, எனக்கு விட்டுருங்க நான் போயிடுறேன், நீங்கள் என்னென்ன பண்ணிக்கங்க. ஏன்னா இந்த தேர்தலில் வந்து இந்த தேர்தல் அனுபவம் அண்ணாமலைக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு, பெரிய பாடம். அந்த பாடம் என்னன்னா, பாரதிய ஜனதா கட்சியின் உண்மையான முகம் தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது,
எப்படி ஒன்று சொல்கிறாங்க, முன்னாடி ஒன்று சொல்கிறாங்க, பின்னாடி ஒன்று பண்ணுறாங்க, முதுகில் குத்துறாங்க. அண்ணாமலையே தோக்கடிக்கிறதுக்கு பாரதிய ஜனதா கட்சியிலேருந்தே ஒரு குரூப் கிளம்பி போய் வேலை பண்ணுது. எத்தனையும் கண்டுபிடிச்சார். இதெல்லாம் டெல்லி முன்னாடி போட்டு இது எப்படி கட்சியை வளர்க்க பண்ண போகிறீங்க சொல்லுங்கள். ஏன்னா கட்சியை வளர்க்க முடியுமா? இந்த மாதிரி சூழ்நிலை என்ன பண்ண சொல்கிறீங்கன்னு கேட்டதுக்கு மோடி, அமித்ஷா நான் உங்கள் கூட இருக்கோம். ஏன்னா இப்போ நட்டாவை கூடிய சீக்கிரம் மாற்ற போகிறாங்க. நட்டா முடிஞ்ச போச்சு. நட்டாவோட நிர்வாகம் சரியில்லைன்னு இந்தியா முழுக்க குரல் எழுதுது. அவர் மனைவி தான் நிர்வாகம் பண்ணுறாங்க. பாரதிய ஜனதா கட்சியை கட்டி ஆள்றதே நத்தாவோட மனைவி. ஸோ மோடி சொல்கிறாங்க வேணாம், முடிஞ்சு போச்சு, விட்டுருங்க, அவர் மந்திரி ஆக்கிடலான்னு. தர்மேந்திர பிரதான் அடுத்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. தர்மேந்திர பிரதான் வந்தால் கொஞ்சம் கண்டிப்பானவர், ஸ்ட்ரிக்டாக இருப்பார். அது மாதிரி அங்கே இருக்கிற அமைப்பு செயலாளர்கள்லாம் மாற்றுறாங்க. டெல்லியிலேயே நிறைய களையெடுப்பு நடக்க போகிறது. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இவங்க யார் யார் அமைப்பு செயலாளர் என்னென்ன வேலை பண்ணுறாங்க, யாரோட கூட்டணியில் இருக்காங்க, சந்தோஷி என்ன பண்ணுறாரு, இவை எல்லாம் தெரிஞ்சு போச்சு. எல்லாம் மாற்றும் பொழுது இந்தியா லெவலில் ஒரு ரீஷப்பிள் நடக்க போகிறது. தமிழ்நாடு விதிவிலக்கு இல்லை. அண்ணாமலைக்கு தோதா இருக்கிற ஒரு ஆர்எஸ்எஸ் பிரமுகர் ஒன்றோ ரெண்டோ அமைப்பு செயலாளராக போட்டு கேசவ விநாயகர் மாற்றப்படுவார். கேசவ விநாயகர் மட்டும் இல்லை, இருக்கிற பல பொதுச் செயலாளர்கள் எல்லாரும் மாற்ற போகிறாங்க. புது டீம் வர போகிறது. அதுதான் சூசகமாக அண்ணாமலை சொன்னாராம், மேலே இருக்கணும்னா கீழே இருப்பாங்க, கீழே இருக்கணும்னா மேலே இருப்பாங்க. அந்த அர்த்தம் டேபிள் மேலே மேடை மேலேங்கிறது இல்லை, தொண்டர்கள் தலைவராகலாம், தலைவர்கள் தொண்டராகலாம் அப்படிங்கிற மீனிங்கில் பேசியிருக்காரு. ஏன்னா அண்ணாமலை இட்ஸ் ஹை டைம். அவர் கட்சி தலைவராக இப்போ இந்த சட்டசபை தேர்தலை சந்திக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் இருக்கும்போது 2 வருடம் தான் இருக்குது. 2 வருடம் கூட பறந்து போயிடும், கண்ண மூடி கணத்துக்குள்ளே போயிடும். இந்த சட்டசபை தேர்தல் கோட்டை விட்டோன்னா இப்போ பாராளுமன்ற தேர்தல் இருந்த மாதிரி அதே இஷ்யூஸ், அதே பிரச்சனைகள், அதே உள்ளடி வேலைகள் இருந்ததுன்னா பாஜகவால் சட்டசபை தேர்தலில் ஜெயிக்க முடியாது. அது எல்லாருக்குமே தெரியும், அண்ணாமலைக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அண்ணாமலை வரக்கூடாதுன்னு விரும்புகிற சில தலைவர்கள், அண்ணாமலையோட வெற்றி பெறக்கூடாது, அண்ணாமலை புகழடையக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்கள டெல்லி கொஞ்சம் வேடிக்கை பார்த்துருது. அதுதான் தப்பு. டக்குன்னு கட் பண்ணி போடாமல் காங்கிரஸ் மாதிரி கோஷ்டி பூசல் டெல்லியே வளர்க்குறதோ அப்படின்ற ஒரு சந்தேகம் மூத்த பாரதிய ஜனதா கட்சி என்கிட்ட சொன்னாங்க. நீங்கள் வர காங்கிரஸ் மாதிரி ஆச்சுங்க எங்கள் பிஜேபி, இந்த மாதிரி கோஷ்டி பூசெல்லாம் டெல்லியே வளர்க்குதுங்க, அண்ணாமலைக்கு ஏதாவது கொம்பு செய்ய விடுறாங்க, ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படி ஒரு மூத்த ஒரு உண்மையான ஒரு ஆர்எஸ்எஸ் தலைவர் பாரதிய ஜனதா கட்சி என்கிட்ட வருத்தப்பட்டார். அந்த வருத்தத்துக்குலாம் அண்ணாமலை முடிவு கட்ட போகிறார். சொல்ல போகிறாராம், கட்சி ஒழுங்காக இருக்கணும், ஆட்சியை பிடிக்கணும்னா டிசிப்ளின் தேவை, ஒற்றுமை தேவை. ஆளுக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஆளுக்கு பணம் வாங்குறீங்க, ஆளுக்கு கட்சி பற்றிய மிஸ்யூஸ் பண்ணுறீங்க. இப்போ நிர்மலா சீதாராமன் முன்னாடி யாராவது உட்கார வைக்கணும்னா 10 லட்சம் வாங்கி உட்கார வைக்கிறீங்க. ராஜ்நாத் சிங் முன்னாடி யாராவது உட்கார வைக்கணும்னா 10 லட்சம் வாங்கி. இதெல்லாம் எங்களுக்கு நியூஸ் வருது. உட்கார வைக்கிறதுக்கு 10 லட்சம், டீல் போட 50 லட்சம். ராஜ்நாத் சிங்கோ ஸ்மிருதி இரானியோ நிர்மலா சீதாராமன் அந்த பணம் போல நீங்கள் வாங்கிக்கிறீங்க, நீங்கள் வாங்கி உட்கார வைக்கிறீங்க, உட்கார வச்சு பணத்தை வாங்கிறீங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணீங்கன்னா தொலைச்சிடுவேன், எங்கிட்ட வச்சுக்காதீங்க. போதும், பழைய டீமோட நிறுத்திக்கங்க. இனிமேல் யாராவது மந்திரி இனிமேல் சொல்லிட்டாராம், நோ அப்பாயின்மெண்ட் வில் பி கிவன் பை இண்டிவிஜுவல் லீடர்ஸ், ஸ்டேட் வழியாக தான் போகணும். தனி பணத்தை வாங்கி 10 லட்சம் பேங்கில் போட்டுன்னு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்து உட்கார வைக்கிறத வேலை நடக்கும். இந்த மாதிரி பல்வேறு விதமான கலையெடுப்புகள் இதெல்லாம் மோடி காதுக்கு போய் சேர்ந்துருச்சு. ஸோ மோடி சொன்னாலாம், இருங்க வெயிட் பண்ணுங்கள், எல்லாம் பார்க்கலாம், எலெக்ஷன் முடியட்டும். இந்த 3rd term மோடி விஸ்வரூபம் எடுக்க போகிறார். விஸ்வரூபம் மட்டும் இல்லை, நரசிம்மர் அவதாரம் எடுக்க போகிறார். குடலை கிழிக்க போகிறார். தப்பு பண்ணுறவன், ஊழல் பண்ணுறவன், பணம் வாங்கினவன், ஏமாத்துறவன், ஜனங்களை ஏமாத்துறவன் எல்லாரும் கிழிச்சு தொங்க போட்டு மாலையாக போட்டுக்க போகிறார். அதுக்கு அண்ணாமலை கூட இருந்து உதவி பண்ண போகிறார் நான் நினைக்கிறேன். இன்னும் பார்த்தீங்கன்னா தேர்தல் முடிவு வரதுக்கு இன்னும் ஒரு 4 நாட்கள் தான் சார் இருக்குது. 4 நாட்கள் பிறகு தமிழக அமைச்சரவையில் ஒரு மாற்றம் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லி தகவலாக வந்தவண்ணமாக இருக்கிறது. உங்களோட கருத்து என்ன சார்? கண்டிப்பாக இப்போ இது முன்னாடியே பண்ணியிருக்கணும். உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி கேரண்டி ஆகிடுச்சு. அது ஒன்றும் தப்பு கிடையாது. அது கலைஞர் ஸ்டாலின் வர மாதிரி ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதிக்கு தான் போனோம். இன்ஃபேக்ட் இப்போயே கிட்டத்தட்ட ஒரு வருடமாக சிஎம் எது கேட்டாலும் ஒரு சின்ன ஒரு வார்த்தை கேட்டுருங்க, தம்பிகிட்ட கேட்டிங்களான்னு. ஏன்னா அவர் பொறுப்பு கொடுக்குன்னு ஆசைப்படுறார். கட்சியில் நமக்கு அடுத்தபடியாக உதயநிதி வரணும்னு அவர் எதிர்பார்க்கறதுல தப்பு கண்டுபிடிக்க முடியாது. அவங்க கட்சி, அவங்க கொள்கை. ஆகவே துணை முதலமைச்சராக ஸ்டாலினால் உதயநிதி நியமிக்கப்பட்டார்னா மைனர் ரீஷப்பிள் வரும். ஏன்னா இந்த கேபினெட் அடுத்த உதயநிதி தலைமையிலான கேபினெட்டுக்கு ஒரு ப்ரீ ரன்னர் மாதிரி ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க போகிறது. அப்போ உதயநிதி தோதா இருக்க சில யூத் யங்ஸ்டர், இப்போ அன்பில் மகேஷ் மாதிரி யங்ஸ்டர் எல்லாம் கேபினெட்டில் போடணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அவரும் சொன்னாராம், எனக்கு யங்ஸ்டர் கொஞ்சம் நிறைய பேர் வேணுங்க, இந்த மாதிரி நிறைய ஆசைப்படுறேன் அப்படின்னு.
ஸ்டாலின் சொன்னால் ஒரு மிக்ஸ்ட் கேபினெட்டாக கொடுப்போம். ஸோ பல சீனியர் தலைவர்கள் விலக்கி வைக்கப்படலாம். ஒரு 80 வயதை கடந்தவர்கள் 75 கடந்தவர்களாம் கட்சி பதவி கொடுத்துட்டு இனிமேல் கட்சி பதவி, அமைச்சர் பதவி, எம்பி பதவி, எம்எல்ஏ பதவி எல்லாம் ஒருத்தருக்கு இருக்க போதில்லை, பரவலாக்க போடுகிறது. எம்பி பதவி இருந்தாலும் கட்சி பதவி கிடையாது, கட்சி பதவி இருந்தால் மந்திரி பதவி கிடையாது, மந்திரி பதவி வந்து இது ரெண்டும் கிடையாது அப்படின்னு பண்ணி இளைஞர்களுக்கு நிறைய பொறுப்பு கொடுக்க போகிறார். யூத்தை உள்ளே கொண்டு வரணும்னு பார்க்குறாரு. அவர் ஸ்டாலினே சொன்னார், அடுத்த லெவலில் நம்ம கட்சி கொண்டு போனோம்னா இளைஞர்கள் உள்ள கொண்டு வந்தால் முடியும். படம் பிரிச்சாலை வச்சு வேலைக்கு ஆகாது. பாதி மந்திரியால் நடக்கணும் முடியல. அது உதயநிதி போகிற ஸ்பீடுக்கு ஒரு ஓட்டம் கொடுக்க முடியும் இவங்களால். ஸோ உதயநிதி மாற்றம் வரும். மாற்றத்தில் தங்கம் தென்னரசுக்கு கொஞ்சம் அப்லிஃப்ட் வரும். பிடிஆர் பள்ளிவேல் கொஞ்சம் அப்லிஃப்ட் வரும். சில அமைச்சர்கள் தூக்கி எறியப்படுவார்கள், சில அமைச்சர்கள் மாற்றப்படுவார்கள். இலக்க மாற்றம் இருக்கும். இதில் கொஞ்சம் நிறைய யங்ஸ்டர், நிறைய இளைஞர்கள் கொண்டு வர போகிறாங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஸ்டாலின் வந்து ஒரு 10 பேர் கையில் வச்சுருக்காரா யூத், 30லேருந்து 40க்குள்ளே. அந்த அந்த எம்எல்ஏக்களோட பேக்ரவுண்ட் செக் பண்ணிட்டு வராங்க. இப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, குற்ற பின்னணியா, என்ன 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 பேக்ரவுண்டு என்னன்னு அந்த பேக்ரவுண்டு எல்லாம் செக் பண்ணிட்டாங்கன்னா கிளியர் ஆகிடுச்சுன்னா அதுலேருந்து ஒரு 5 பேருக்காவது இளைஞர்கள் புதுமுகங்களுக்கு வாய்ப்பு உண்டு. புதுமுகங்களுக்கு வாய்ப்பு வந்தாலே உதயநிதியோட கை பலப்படும். ஏன்னா அடுத்த முதலமைச்சர் அவர் தான், அதில் எந்த சந்தேகம் இல்லை. அதற்கு உண்டான பாதையை போட்டு வச்சு அவருக்கு ஒரு அனுபவத்தை கொடுத்து முதல்வரானால் என்னென்ன பண்ணுங்கிறத இப்போலேருந்தே ட்ரைனிங் கிரவுண்டு மாதிரி, பேப்டிசம் அண்ட் ஃபயர் மாதிரி ட்ரைனிங் கிரவுண்ட் எடுத்து கற்றுக் கொடுத்து அவரை முதலமைச்சராக்கி அடுக்க பார்க்குறார். அவர் வந்து கேட்கலாம், ஏங்க அவ்வளோ அவசரம்னு. கலைஞர் டிலே பண்ணார் ஸ்டாலின் கொடுக்குறது. ஸ்டாலின் டிலே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவங்க இண்டிவிஜுவல் சாய்ஸ். அது கலைஞர் மாதிரியே ஸ்டாலின் இருக்கணும் அவசியம் கிடையாது. கலைஞர் வந்து ஸ்டாலினுக்கு மேயர் பதவியை கொடுக்க வேணான்னார். 1996 மேயர் பதவியை கொடுக்கல. அப்புறம் எல்லாம் போய் சண்டை போட்ட பிறகு தான் மேயர் பதவியை கொடுத்தாரு. ஸ்டாலின் அப்படி இல்லை, சீக்கிரம் பொறுப்புக்கு வரட்டும், எடுத்து நல்லபடியாக பண்ணட்டும். அவருக்கு கொஞ்சம் ஓய்வு தேவைப்படுறது. அவரும் 60 வருஷமாக பாலிடிக்ஸில் இருக்கார். போராட்டங்கள் அது இது எதிர்கட்சி, அவருக்கு கொஞ்சம் உடம்பு அவருக்கு ரெஸ்ட் எடுத்துக்கணும், ஆசைப்படுற தப்பு இல்லை. ஸோ இந்த ஒரு கேபினெட் ரீஷப்பிள் என்பது மேஜர் ரீஷப்பிளாக இருக்கும். புதியவர்கள் உள்ளே வரலாம், பழையவர்கள் வெளியில் போகலாம், பொறுப்புகள் கூடும். உதயநிதி துணை முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாடாளுமன்ற தேர்தல் பார்த்தீங்கன்னா இறுதிக்கட்டத்தை நோக்கி வந்துருச்சு சார். உத்தரப்பிரதேசத்தில் 59 தொகுதிகள் நடைபெற இருக்கிறது. இறுதிக்கட்ட தேர்தல் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? இப்போ போகிற தேர்தல் எல்லாமே பாஜகவுக்கு சாதகமாக தான் இருக்குது. வெஸ்ட் பெங்காலில் 9, அது ஒரு 5 வந்துடும் அப்படின்றாங்க. சரி, வெஸ்ட் பெங்காலில் இந்த வாட்டி மம்தா மேலே ரொம்ப கோபத்தில் இருக்காங்க மக்கள். ரொம்ப ரொம்ப கடுமையான, எனக்கு கிடைச்ச தகவல் அறிக்கைப்படி மம்தாவுக்கு இந்த வாட்டி ரொம்ப பெரிய பலத்த சேதாரம் ஏற்பட போகிறது உறுதி. கெஜ்ரிவாலோட தப்பிச்சிருவார், அந்த சிம்பத்தி வேலை தப்பிச்சிருவார். அவருக்கு 2-3 சீட்டு வந்துடும் டெல்லியில். ஆனால் வெஸ்ட் பெங்காலில் அவங்க நினச்ச அளவுக்கு வரப்போகிறது இல்லை. அது வந்து அவங்களே புரிஞ்சுட்டாங்க. ஆக இந்த கடைசி கட்ட தேர்தல் பாரதிய ஜனதா கட்சிக்கு சாதகமாக தான் இருக்கும். அந்த 57-59 தொகுதியில் ஒரு 35-40 தொகுதியாவது பிஜேபிக்கு வந்துடும். மீதி வந்து சின்ன சின்ன கட்சி எடுத்துக்கும். என்னோட கருத்து என்னென்னா, ஒரு 350 கிட்டத்தட்ட என்டிஏக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டி. பாரதிய ஜனதா கட்சி பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி அமைக்காத முக்கியமாக தவிர அதுக்கு மேலே 400 வருமா 500 வருமா அங்கே பேசுகிறதெல்லாம் வந்து நம்ம சும்மா ஒரு ஆசை கொண்டா பேசிக்கலாம். அந்த ரியாலிட்டிங்கிறது ஒன்று. காங்கிரஸ் 50க்குள் முடக்கப்படும், அதுக்கு மேலே வாய்ப்பு இல்லை. என்னை கேட்டால் 1ஆம் தேதி யார் வந்து பிரதமரான மீட் பண்ணி போடுறீங்களே, அதில் ராகுல் காந்தி பேர் சொல்லுவீங்களான்னு டவுட்டாக இருக்குது. ஏன்னா ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர்னு எங்கேயாவது அறிவிச்சிங்களா? அவரை விட்டுட்டு நீங்கள் வந்து சரத் பவாரையோ சுப்ரியா சூலேயோ மல்லிகார்ஜுன கார்கேங்கன்னா போட முடியுமா? நினச்சி கூட பார்க்குறீங்களா? இது வந்து வேடிக்கையாக இருக்குது. ஒன்று எனக்கு கேட்ட 2 பொண்ணும், ஒன்று ராகுல் காந்தி பிரதமராக போடணும், இல்லை ஸ்டாலினையாவது பிரதமராக போடணும். ஏன்னா ஸ்டாலின் ஒரு 20-25 சீட் கொடுக்க போகிறார் இந்த வாட்டி. எதிர்கட்சி கூட்டணியில் பெரிய சீட்டில் வரப்போகுது டிஎம்கே. முன்னையாவது மூப்பனாருக்கு அந்த பதவி வரதா அந்த பிரைம் மினிஸ்டர், அது கெட்டு போச்சு. ஸ்டாலினுக்காவது பிரதமர் பதவியை கொடுங்க, தமிழ்நாட்டில் ஒருத்தர் பிரதமராக்குங்க. அதுவும் பண்ண மாட்டீங்க. இந்தி கூட்டணி அவங்களும் ஆட விட மாட்டான், மற்றவங்களும் ஆட விட மாட்டான். வேடிக்கை பண்ணி கடைசியில் 50 சீட் 60 சீட்டில் முடங்க போகுது. ஸோ இந்தி கூட்டணியோட 1ஆம் தேதியான அந்த பிரதமர் கனவெல்லாம் பகல் கனவாக போகுது. ஸ்டாலின் கம்ஃபர்டபுளாக போய் பார்லிமெண்ட்டில் உட்கார போகிறாரு. அவருக்கு மெஜாரிட்டி கிடைக்க போகுது. அவர் அந்த பிளாக்லேயே அதிகமான எம்பி அவருக்கு தான் கிடைக்க போகுது. அவருக்கு உண்டான செல்வாக்கு அவருக்கு இருக்கும். ஆனால் இந்த தேர்தல், கடைசி கட்ட தேர்தல் பாஜக சாதமாக முடியும் தான் நான் நினைக்கிறேன். 1ஆம் தேதி நடக்கக்கூடிய ஆலோசனை கூட்டம் வேற எந்த தகவலுக்காக ஆலோசனை நடத்தப்படுது இந்தியா கூட்டணியில்? சரி, அவங்களுக்கு யார் பிரதமர் இன்னும் முடிவு பண்ணலங்க. என்ன வேடிக்கைன்னா, பிரதமர் நான் தான் இங்கேயான ராகுல் சொல்லியிருக்காரா? நானும் தேடி பார்த்தேன், எங்கேயுமே காணும். பிரதமர்னு சொல்கிறதுக்கு ஏன் வெக்கப்படுறீங்க? அப்போ நீங்கள் தோற்று போயிடுவீங்களா வயநாட்டில்? சரி, ரேபேரில் போட்டி போடுறீங்க, அங்கே ஜெயிச்சிட போகிறீங்க. ரேபேரில் குடும்ப கான்ஸ்டியூன்சி சேஃப். வயநாட்டில் தோத்தா கூட ராகுல் காந்தி ரேபேரில் ஜெயிச்சிருவார், அது ஒன்றும் சந்தேகம் கிடையாது.
அப்படி இருக்கும்போது நீங்கள் பிரதமராக வரத்துக்கு நீங்கள் ஏன் நீங்கள் வந்து தயங்குறீங்கன்னு எனக்கு இன்னும் தெரியல. எங்கேயாவது நான் தான் மோடிக்கு ஈக்குவல், நான் தான் அடுத்த பிரதமர் அப்படின்ற வார்த்தையை ராகுல் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்து சொல்லலை. அவங்க முடிவு பண்ணாங்க, இவங்க முடிவு பண்ணாங்க. என்ன இது, என்ன பழைய தேவகவுடா மாதிரியா, பழைய சரண் சிங் மாதிரியா, என்ன கூட்டணி ஆட்சி வர போகிறதா என்னென்னா அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்காங்க. இந்தி கூட்டணி கிளாரிட்டி இல்லை. அவங்க எந்த நடவடிக்கை, என்ன செய்கைகள், என்ன செய்ய போகிறாங்க எதுவுமே கிளியராக இல்லை. ஏன்னா அவங்களுக்கே நம்பிக்கை இல்லை. இப்போ பிஜேபி தைரியமாக ஜெயிக்க போகுது, அது ஆட்டோமேட்டிக்காக பிரைம் மினிஸ்டர், அடுத்த பிரைம் மினிஸ்டர் மோடி தான். அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. யாரும் அங்கே எதிர்கோரலே கேட்க மாட்டாங்க. நம்பர் தான் கணக்கு. 350, 340, 330, 350 அப்படி தான் கணக்கே தவிர ஜெயிக்க போகிறது இந்த கேரண்டி. அந்த கேரண்டி உங்களால் இந்தி கூட்டத்தில் கொடுக்க முடியுமா? அந்த கேரண்டி இவர் தான் அடுத்த பிரதமராக வர முடியுமா? ரெண்டுமே கொடுக்க முடியாது. அப்போ கொடுக்க முடியாத போது 1ஆம் தேதி மீட்டிங் ஒரு காமெடி பீஸ் தவிர வேறு என்ன ஆகணும்னு எனக்கு தெரியல. சமீபத்தில் பிரதமர் மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த காந்தி படம் வெளியில் வந்தது பிறகுதான் வந்துட்டு காந்தின்றது யாருன்னே மக்களுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லி வந்து ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லைம்மா, இது வந்து மோடியோட வார்த்தைகள் பல தடவை திருத்து கூறப்பட்டுள்ளன. என்னை பொறுத்த வரைக்கும் காந்திக்கு எந்த ரோல் இந்திய சுதந்திர போராட்டத்தில் இருக்கோ அதே ரோல் நேதாஜிக்கு இருக்குது. ஏன் நீங்கள் நேதாஜியை மறைக்கிறீங்க? ஏன் நீங்கள் நேதாஜியை ஓரம் கட்டுறீங்க? அவரும் காங்கிரஸ்காரர் தானே. நேதாஜி காங்கிரஸ் தலைவராக வந்த பொழுது அவர் பதவி ஏற்கக்கூடாதுன்னு போராட்டம் பண்ணது மகாத்மா காந்தி. உண்ணாவிரத போராட்டம் இருந்தார். நான் செத்து போயிடுவேன் மிரட்டினார், பிளாக்மெயில் பண்ணார். இது என்ன நியாயம்? ஜனநாயகமா? அது காந்தி பண்ணால் மட்டும் கரெக்டுன்னு கிடையாதுமா. எல்லாம் யார் பண்ணாலும் தப்பு தப்பு தான், ரைட்டு தான். அது நெஹ்ருவாக இருந்தாலும், காந்தியாக இருந்தாலும், பட்டேலாக இருந்தாலும் தப்பு ரைட்டு தான். அவங்க வந்து அவதார புருஷர்களாக இருக்கலாம், அதை பற்றி கவலை இல்லை. நேதாஜி காங்கிரஸ் தலைவராக வந்தால் நான் செத்து போயிடுவேன், தற்கொலை பண்ணிப்பேன், உண்ணாவிரதம் இருப்பேன், மடிந்து போவேன்னு பிளாக்மெயில் பண்ண காந்தி நேதாஜி வந்து வெறுத்து போய் போனார். அவரும் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி தான். நீங்கள் காந்தி மட்டுமே மட்டுமே சுதந்திரம் வரல. அப்போ வஉசிலாம் என்ன சும்மா வந்து வேடிக்கை பார்த்துட்டு போனாரா? க்யூவில் நின்று ரைட்டில் ரோட்டில் வேடிக்கை பார்த்தாரா? பாரதியார்லாம் வேடிக்கை பார்த்துட்டு போனாங்களா? சுப்பிரமணிய சிவா இல்லையா? என்ன வேடிக்கை பண்ணுறீங்க? வீரபாண்டி கட்டபொம்மன் இது இருக்கு இல்லையா? நீங்கள் ஒத்தரை மட்டும் நம்பி இந்தியா சுதந்திரத்தை பண்ணாதீங்கன்னு சொல்கிறது தான் பட்டேலோட பங்களிப்பு இருக்கிறதுல. உங்கள் காங்கிரஸ்காரர் தான் அவர் பிஜேபி கிடையாது. அந்த காலத்தில் பிஜேபின்ற கட்சியே இல்லை. 1947 1940 பட்டேல் இருந்தார். பட்டேல் பிரதமராக வந்திருக்க வேண்டியவர், அதையும் கெடுத்தார் காந்தி. காந்தி நேதாஜி அடித்து விரட்டினதோடு இல்லாமல் பட்டேல் பிரதமராக வரதையை கெடுத்து அவரை பிரதமராக ஹோம் மினிஸ்டர் ஆக்கி விட்டார். அவரோட ஒரே கொள்கை நெஹ்ரு பிரைம் மினிஸ்டராக வரணும். இது என்னங்க அப்போ வந்து ஜனநாயகம்? இது எப்படி ஜனநாயகமாக இருக்க முடியும்? இதெல்லாம் மோடி கேள்வி கேட்டால் காந்தியை பிடிக்காது, நேரு பிடிக்காது, தாத்தா பிடிக்காது, பாட்டி பிடிக்காதுன்னா இது வீண் வம்பு. உண்மையை சொன்னால் சில பேருக்கு வருத்தமாக இருக்கும்னு அது உண்மையை சொல்லி தான் ஆகணும். அது வேறு வழி கிடையாது. இப்போ திமுக ஒரு காலத்தில் தனி நாடு கேட்டதுன்னா அது உண்மை. அது இப்போ வேணால் கஷ்டமாக இருக்கலாம் ஜீரணிக்கிறதுக்கு, ஏன்னா ஆட்சியில் இருக்கீங்க. ஆனால் வரலாறுங்கிறது உண்மை. வரலாறு திருத்து கூற முடியாது. காந்தியால் மட்டுமே இந்தியாவுக்கு சுதந்திரம் பெறப்படவில்லை என்று எல்லா குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுக்கணுங்கிறார். என்ன தப்பு? காந்தி மட்டும்தான் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டாரா? வேறு யாருமே சுதந்திர போராட்டம், ஜான்சி ராணி கிடையாதா? வீரமங்கை வேலுதாச்சியார் கிடையாதா? இவங்களெல்லாம் ஏன் ப்ரொஜெக்ட் பண்ண மாட்டேன்றீங்க? உங்களுக்கு ஓணுங்கிறது ஒரு ஃபாதர் ஃபிகர், அவரை ப்ரொஜெக்ட் பண்ண பார்க்குறீங்க. மோடி அப்படி இல்லை. எல்லாருக்கும் சுதந்திர போராட்டம் பங்கு கொடு, நேதாஜிக்கு பங்கு கொடு, பட்டேலுக்கு பங்கு கொடு, எல்லாரும் கொடுங்கிறார். அது இவங்களுக்கு இடிக்குது. இதுதான் பிரச்சனை. தொடர்ந்து பேசுவோம். தகவலை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.